நவரத்தினங்கள்ல பவளம் யாரெல்லாம் அணியலாம், யாரெல்லாம் அணியக்கூடாது? இப்போ நவரத்தினங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, பவளம் யாரெல்லாம் அணியலாம், யாரெல்லாம் அணியக்கூடாது. பொதுவா மக்களோட பிலீஃப் என்னன்னா, பவளம்ன்றது செவ்வா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, மேஷ ராசிக்காரங்க, விருச்சிக ராசிக்காரங்க, அவங்களோட அதிபதி வந்து செவ்வான்றதுனால, அவங்க பொதுவா வந்து அந்த செவ்வாவோட நவரத்தினக்கல்லான பவளத்த அணியணும்னு விரும்புறாங்க. அப்படி அணியலாமா, வேணாமா அப்படின்னு கேட்டா, அது ஜென்ம ராசிப்படி அமையும். சரியா? பவளம்ன்றது வந்து செவ்வாவோட ஆதிக்கம் உள்ளது. செவ்வா அவங்க ஜாதகத்துல நல்ல பாவங்களோட தொடர்பு வந்து செவ்வாய் கிரகம் நல்ல வலிமையா இருந்ததுன்னா, அவங்க பவளம் தாராளமாக அணியலாம். மேஷம், விருச்சிகத்துல தான் பிறந்திருக்கணுன்றது அவசியம் இல்ல. அவங்க எந்த ராசிக்காரங்களா வேணா இருந்துக்கலாம். அவங்களுக்கு செவ்வாய் நல்ல இடத்துலயோ, நல்ல தொடர்போ, நல்ல ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா, அவங்க கண்டிப்பா பவளம் அணியலாம். அப்படி செவ்வாய் வந்து அவங்க மேஷ ராசியாவே இருந்து, விருச்சிக ராசியாவே இருந்து, அவங்களுக்கு 8, 12 தொடர்பு இருந்ததுன்னா, செவ்வாய் அவங்க வந்து பவளம் அணியக்கூடாது. அதனால அணிஞ்சா அவங்களுக்கு வந்து விபத்துகள் வர்றதோ, எதிர்பாராத கொலை, கொள்ளை அந்த மாரி ஏற்படுறதோ, இல்ல நாட்டோட விபத்துல சிக்கிக்கிறது அந்த மாதிரியான இது ஏற்பட்டுரும். அதனால பவளம் அணியும்போது அஸ்ட்ராலஜரை கன்சல்ட் பண்ணிட்டு அணியுங்க. வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.